ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பெரியவர் முதல் சிறியவர் வரை விரும்பி படிக்கக்கூடிய தெனாலிராமன் கதைகள். கதையின் தலைப்பு பெரிய பரிசு. கதைக்குள்ள செல்வோமா? மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் விழா. நகரமெல்லாம் தோரணம், வீடெல்லாம் அலங்காரம். மக்கள் தங்கள் பிறந்த நாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். முதல் நாள் இரவே வீதியில் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், வான வேடிக்கைகள். அரண்மனையில் வெளிநாடுகளிலிருந்து வந்த தூதுவர்களுக்கு விருந்து ஏக தடப்புடலாக நடந்தது. மறுநாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடைபெற்றது. முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரசு பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர். பிறகு அரச பிரதானிகள் பொதுமக்கள் மன்னருக்கு பரிசளித்து மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர். அப்போதுதான் ஒரு பெரிய பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தான். அரசர் உள்பட எல்லாரும் அதை வியப்போடன் பார்த்தனர். மற்றவர்களின் பரிசுகளை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரிதாக இருந்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தெனாலிராமனிடம் கூறினார். ராமனும் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்து கொண்டே இருந்தார். பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருட்கள் என்னவென்று தெரியவில்லை. அதனால் எல்லோரும் ஆவலுடன் இருந்தனர். கடைசியில் வந்தது மிக சிறிய பொட்டலம். அதற்குள் நன்றாக பழுத்து காய்த்த புளியம்பழம் ஒன்று இருந்தது. அவையினர் கேலியாக சிரித்தனர். அரசர் கை அமர்த்தி சிரிப்பு அடங்கியவுடன் தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம், அதற்கு அவன் கொடுக்க போகும் விளக்கம் பெரிதாக இருக்குமல்லவா என்று அவையினரை பார்த்து கூறிவிட்டு தெனாலிராமன் பக்கம் திரும்பி, ராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அரசே, ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் ஒன்றுதான். மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தின் காய்க்கும் பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆசாபாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன். புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் என்றான். அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மன்னர் கண்கள் பணிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து தெனாலிராமனை கட்டி தழுவி, ராமா, எனக்கு சரியான புத்தியை புகட்டினாய். ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன். உடனே விசேஷங்களை நிறுத்துங்கள். இனி என் பிறந்த நாளன்று கோயிலில் மட்டுமே அர்ச்சனை செய்யப்பட வேண்டும். அவசியமில்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார். தெனாலிராமனின் துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லாரும் பாராட்டினர். அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக தந்தார். நன்றி. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்.